இந்த முன்கோவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாக கோவம்னாலே ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது நம்ம தெரியாமல் ஒரு விஷயத்த கோவப்பட்டு மற்றவங்கள காயப்படுத்திடக்கூடாது. ஏன்னா அது என்றைக்காக இருந்தாலும் திருப்பி அது நம்மளுக்கே ரிப்ளை ஆகும். ரொம்ப கவனமாக பண்ணணும். எது ஒன்றுமே ரொம்ப ஆலோசனை பண்ணி தான் நம்ம 1க்கு 2 வாட்டி அதை முடிவு பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா இப்போலாம் நிறையா பழி வாங்குகிற சிந்தனைகள்லாம் நிறையா வந்துடுச்சு. இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு, நாளைக்கு இல்லைனா அடுத்த வருஷம் அப்படின்ற மாதிரி தான் போயின்ட்டுருக்கு. கோபன்றது எதனால் வரும்னா, நம்மக்கிட்ட சில விஷயங்கள் சரியாக நம்ம ஃபாலோ பண்ணலன்னா மற்றவங்கள பார்த்து நம்ம பொறாமைப்படுவோம். அந்த பொறாமை மூலிமா கோவம்னு ஒன்று வரும். அதுக்கு பேரே அதுதான். அப்படி ஒன்று இருக்குது. நம்மளை ரெடி பண்ணிக்கலன்னா கோபப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எது சொல்லலாம், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கோவப்படாமல் எவ்வளோ சைலண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, சாதிக்கிறாங்கன்றதை தான் சொல்ல வரேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம உலக G20 மாநாடு நடந்தது. அதில் ஒரு திறந்த வெளியில் எல்லா நாட்டோட பிரதமர், அதிபர்லாம் ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. அந்த இடத்துல மதிப்புக்குரிய ஜோ பைடன் வரல. அவரோட கப்பல் ஒரு 20 நிமிஷத்துலேயோ இல்லை 10 நிமிஷம் லேட்டாக வந்துகிட்ருக்கு. அவர் கப்பல் சேர்கிறதுக்கு முன்னாடியே இவங்க அந்த ஓப்பன் இடத்துல ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதை பற்றி ஜோ பைடன் அதுக்கப்புறம் ஒரு எப்பயும் போல் ஜாலியாக எல்லா இடத்துலையும் கலந்துக்கிட்டார். நான் வரத்துக்குள்ளே நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டீங்களே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணவே இல்லை. மற்றங்கிட்ட ஒரு கோவத்தையும் காட்டலை, ஒரு ஈகோவும் அவர் உருவாக்கலை. ஸோ அவ்வளோ பெரிய ஆளே சாதாரணமாக இருக்கும்போது நம்மளாம் எப்படி இருக்கணுன்றது ஒரு உதாரணம் தான், வேறு ஒன்று.